தேவனை தொழுது கொள்ளுகிறவனுக்கும் தேவனை தொழுது கொள்ளாதவனுக்கும் ஒரே பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை, தேவனை தொழுது கொள்ளாதவன் அந்த பிரச்சனையில் அழிந்து போனான். தேவனை தொழுது கொண்டவன் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஐயோ, தானியேலும் சிங்கக்கபிக்குள் போனான். தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எதுக்குள்ள போனாங்க? பேசுங்க, வாயை திறந்து சத்தமாக பேசணும். எதுக்குள்ள போனாங்க? சிங்கக்கபிக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. தானியேல் எந்த சிங்கக்கபிக்குள் போனானோ அதே சிங்கக்கபிக்குள்ள தான் யாரும் போனாங்க? குற்றம் சாட்டினவங்களும். புரிகிறவங்க ஆமென். இங்கே ஒரு ஆள் தான் போனான், அங்கே குடும்பமே போச்சு, பலர் போனாங்க. எந்த ராஜா சிங்கக்கபிக்குள்ள தானியேலை தரி ராஜா தான் சிங்கக்கபிக்குள்ள அனுப்புனா, அதே ராஜா தான் யாரை அனுப்புனா? இவங்களையும் கபிக்குள்ள அனுப்புனா. ஆனால் நடந்தது என்ன? சிங்கக்கபிக்குள் தேவனை தொழுது கொண்டவன் சிங்கக்கபிக்குள் போயிட்டு ஜீவனோட திரும்பி வந்தான். தேவனை தொழுது கொள்ளாதவன் குற்றம் சாட்டினவன் சிங்கக்கபிக்குள் போய் சிங்கத்துக்கு இரையாய் மாறினான். ஹலோ, சத்தமாக ஒரு ஆமேன். நான் எதிர்பார்க்குற சவுண்டு வரல. ஹல்லேலூயா. அவனுக்கு வர்ற பிரச்சனை உங்களுக்கு வருது சார், அவனுக்கு வர்ற அதே கஷ்டம் உனக்கு வருது. ஆனால் அந்த பிரச்சனையில் அவன் இல்லாமல் போவான். ஆனால் அந்த தேவனை தொழுது கொள்கிறவன் அதே பிரச்சனை நமக்கு வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார், வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். சத்தமா ஒரு ஆமே. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், இவனு அதே இடத்துல தான் போனான், இவனும் அதே இடத்துல. ஆனால் அவனுக்கு அது நடந்துச்சு, இவனுக்கு வரல. என் தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே என்ன சிலருடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவனை காட்டிலும் தேவனை தொழுது கொள்ளாதவன் தான் நல்லா இருக்கிறான். ஹலோ, கிரியையில் மாற்றம் வர வேண்டும். உண்மை அதுதான் சார். வித்தியாசத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். சத்தமா ஆமென். நீ தேவனை உண்மையாய் தொழுது கொண்டால் கர்த்தர் கண்டிப்பாக வித்தியாசத்தை ஏற்படுத்தத்தான் செய்வாரு. ஹல்லேலூயா. இவனும் சிங்கக்கபிக்குள்ள தான் போனான். இப்போ இவன் உயிரோட வர்றான். ஏன் இவனை ஏன் சிங்கம் சேதப்படுத்தவில்லை? ஒரே ரீசன், சிங்கம் இவன் தேவனை தொழுது கொள்ளுகிறவன். தானியேல் இப்படி சொல்லுகிறான், நான் தேவனுக்கும் உமக்கும் முன்பாக 22:6-22 அவன் கட்டி போட்ட பாது அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்ததில்லை? நீதி கேடு செய்தது இல்லை. ராஜாவுக்கு நீதி கேடு செஞ்சவன் சிங்கக்கபிக்குள் அழிந்து போனான். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டவன் ஆமென் சிங்கக்கபிக்குள் போயிட்டு ஜீவனோடு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கவனிங்க, இந்த வேடை கேட்கும்போது நமக்குள்ள கேள்வி வரட்டும். ஏன் என்னால் தேவனை தொழுது கொள்ளுகிறவனை காட்டிலும் ஏன் எனக்குள்ள ஒரு வித்தியாசம் வரவில்லை? ஏன் விசேஷம் வரவில்லை? என்னை காட்டில் அவன் நல்லா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அவனை காட்டில் என்ன மேன்மைப்படுத்தி வைப்பேன் என்று தானே கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அப்போ ஏன் வித்தியாசம் வரவில்லை? எங்கேயோ ஓட்டை இருக்கிறது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கட்டும். நம்முடைய மனசாட்சி சொல்ல முடியுமா, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்றால், ஆமாம், எனக்கு வருகிற பிரச்சனையை நான் அழிந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை வேறு பிரிப்பார், வித்தியாசப்படுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும். ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. இளம் வயசில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஒரு வைராக்கியம் வரட்டும். எல்லாரையும் போல் நான் வாழக்கூடாது, எல்லாரையும் போல் நான் இருக்கக்கூடாது. நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். நான் அவரை உண்மையாய் தொழுது கொண்டால் அவர் நிச்சயமாய் வித்தியாசத்தை ஏற்படுத்த தான் செய்வார். அவனுக்கு வருகிற பிரச்சனை எனக்கும் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையில் நான் அழிந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார்.
வெளியே கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? அது மட்டும் இல்லை, வெளியே கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். தானியேல் எப்போ சிங்க கபிக்குள் போயிட்டு வந்தானோ அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரமோஷன். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஹல்லேலூயா. எப்படி ப்ரமோஷன் வந்துட்டு 26ஆம் வசனம் வாசிக்க நேரம் எல்லாரும் கவனிங்க. என் ராஜ்யத்தின் தரிவு ராஜா சொல்றான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. இதுவரைக்கும் தானியேலுக்கு தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்கிறான், தானியேல் எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறானோ அந்த தெய்வத்துக்கு முன்பாக எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், நடுங்கி பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் என்ன செய்யும், நிற்கும். சத்தமோ ராமே. தானியேல் வணங்குற அதே கர்த்தரை தான் நாமும் வணங்குகிறோம். தானியேல் ஆராதித்த அதே கர்த்தரை தான் நாமும் ஆராதிக்கிறோம். சபையே ஏன் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியவில்லை? ஹல்லேலூயா. எப்படியாவது வாழ்ந்து காலத்தை கடத்தி விட்டு போகலாம் நினைக்காதுங்க. ஒரு வாழ்க்கை சார், போராடுவோம், நாம் பிரயாசப்படுவோம். ஆமென். ஒரு அடுத்த கட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். உனக்கு வருகிற பிரச்சனை வரும்போது நீ என்ன யோசிக்கணும்னா, ஆண்டருக்கு முன்னாடி உத்தமமாக இருந்தால் உன் பிரச்சனை வரும்போது எப்படி யோசிக்கணும், இந்த பிரச்சனை நிமித்தம் நான் அழிந்து போவேன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு பாடு சோதனை பிரச்சனை வரும்போது நீ புரிஞ்சு கொள்ளணும், என் வாழ்க்கையை கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஐயோ புரியல நினைக்கிறேன். ஆமென். யோபுவே, உனக்கு சோதனை வருவதனால நீ அழிந்து போக மாட்டாய். உனக்குள் இருக்கிற மிருக ஜீவன்களை எல்லாம், ஆமென், நன்மைகள் எல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் தரப்போகிறார். கர்த்தர் இரட்டிப்பாய் 2 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆவிக்குரியவனுக்கு வருகிற பிரச்சனை அவனுக்கு அழிவல்ல, அது அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகிற பாதை. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு வருகிற பிரச்சனையில் நீ அழிந்து போக மாட்டாய். கர்த்தர் காப்பாற்றுவார். அதோடு கூட அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தர் உண்மையாய் தொழுதுகள். இந்த பைபிளை ஒருபோதும் போலித்தனமாக சேவிக்காதுங்க. அறிஞ்ச சத்தியத்தில் உண்மையாக இருங்க. ஆமென். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லாதுங்க. நீ கைத்தட்டு, நான் உண்மையாக கைத்தட்டு. முழங்கால் நின்னா உண்மையாக முழங்கால் நில்லு. இயேசுவேன்னு கூப்பிட்டா உண்மையாக கூப்பிடு. கர்த்தர் நிச்சயமாய் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் தேவனை தொழுது கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர்.